அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தலைப்பில் 100 விவிலிய பரிந்துரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாட்களில் யார் யாருக்காகவெல்லாம் நாம் அன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் என்னும் விவிலிய பரிந்துரைகளை நான் பகிர்ந்து வருகிறேன். இன்று பொறுப்பில் உள்ளோருக்காக இடையராது மன்றாடுங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் பலரை சந்திக்கின்றோம், பல பொறுப்புகளில் இருப்பவர்களை சந்திக்கின்றோம். நம்முடைய பங்கை எடுத்துக்கொள்ளுங்க. அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய வழிகாட்டிகள் இருக்கிறாங்க, பக்த சபை பொறுப்பாளர் இருக்கிறாங்க, ஒரு குடும்ப தலைவரே பொறுப்பில் உள்ளவர் தான். ஆகவே யார் யாரெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். திருப்பாடல் 72:15 சொல்லுகிறது, அவர் நீடூழி வாழ்க, சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக, அவர் மீது ஆசிகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. திருப்பாடல் 72 ஒரு சிறப்பான திருப்பாடல், சாலமோனுக்குரியது. 150 திருப்பாடலில் 2 திருப்பாடல் தான் சாலமோனுக்குரியது. ஒன்று 127, இன்னொன்று 72. இந்த 72வது திருப்பாடல் அரசருக்காக மன்றாடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அரசர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும், ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்காக மன்றாட வேண்டும், இதர பொறுப்புகள் இருப்போருக்காக நாம் மன்றாட வேண்டும். நம்முடைய பக்த சபை பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கிலுள்ள மேய்ப்பு பணிக்குழு பொறுப்பாளர்கள், அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக, அவர்கள் மீது ஆசிகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக என்று சொல்லப்பட்டது. ஆகவே பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கடவுள் சில கடமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கடமைகளை அவர்கள் நன்றாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு தலைவர் தன்னுடைய பொறுப்பை உணராமல், பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டால் அந்த அவருடைய தலைமையில் உள்ள அந்த அமைப்பு முழுவதுமே கெட்டு போய்விடும். இதை நாம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். ஒரு பக்த சபையோ, ஒரு அன்பியமோ, ஒரு இயக்கமோ, ஒரு நிறுவனமோ தலைவர் சரியில்லை என்றால் எல்லாம் கட்டுவிடுகிறது. ஆகவே அந்த தலைவர்களுக்காக, அந்த பொறுப்பாளர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். அது நம்முடைய கடமை. எனவே பொறுப்பாளர்களுக்காக நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த பொறுப்பில் நீர்தாமே அவர்களை அமர்த்தி இருக்கிறீர். ஆகவே இந்த பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் கடவுளுடைய திருவுள்ளப்படிதான், கடவுளுடைய அனுமதியின் பேரில் தான் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட. எனவே அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, இந்த பொறுப்பை அவர்கள் உணர்ந்து நன்முறையில் ஆற்றுவதற்கு அருள் தாரும் என்று அவர்கள் மீது ஆசி பொழியப்படுமாறு நாம் பொறுப்பில் உள்ளோருக்காக மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.